அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரதசப்தமி சூரிய பகவான் வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நாள். இந்த நாளை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டால் 7 ஜென்ம பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். சூரிய பகவானுக்குரிய முக்கியமான மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹிமே சதா என்று சொல்லி வழிபட வேண்டும். சூரிய பகவானுக்குரிய மிக முக்கியமான தானியம் கோதுமை. கோதுமையால் செய்த உணவுகளை சமைத்து நைவேத்தியமாக படைத்து பசுமாட்டிற்கு கோதுமையும் வெல்லமும் கலந்த உணவை தானமாக கொடுத்து வழிபட நலன் விளையும், குடும்பத்தில் ஆரோக்கியம் பெருகும். ரதசப்தமி ஒரு புனித ஆன்மீக நாள் என்பதால் தூய்மையான சிந்தனையுடன் சூரியனை போற்றுவது மிக முக்கியம். ரதசப்தமி அன்று செய்யப்படும் வழிபாடு சூரிய கிரகணத்தில் செய்யும் புண்ணியத்தை விட பன்மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ரதசப்தமி அன்று 7 எருக்க நிலைகளை உடலில் வைத்து குளிப்பது 7 ஜென்ம பாவங்களை போக்கும் என்பதும் ஐதீகம். தை மாதம் அமாவாசை முடிந்து வரும் 7ஆம் நாளான சப்தமி திதி மகா சப்தமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சப்தமி திதியில்தான் சூரிய பகவான் அவதரித்ததாகவும் இந்த சப்தமி ஞானத்தின் துவக்க நாளாகவும் இந்து தர்மம் கருதுகிறது. சூரியன் ஒளியின் வடிவம், ஆரோக்கியத்தின் ஆதாரம், ஞானத்தின் முதல் ஆசான். அந்த சூரிய பகவானை நேரடியாக வழிபட்டு பாவங்களை கழுவி ஆரோக்கியம், செல்வம், புகழ் அனைத்தையும் பெறும் ஒரு மகத்தான நாளே ரதசப்தமி. சூரியனை மிக நுணுக்கமாக இந்து மதம் அறிந்திருந்தது. சூரிய ஒளியில் 7 நிறம் உண்டு என இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதை அன்றே 7 குதிரைகளில் சூரியன் வருவார், அவரின் தேருக்கு 12 சக்கரம் என அன்றே சொன்ன மதம் இந்து மதம். அது இன்னும் சூரியன் வடக்கு தெற்காக நகரும் என்பதை கணித்திருந்தது. வடக்கு நோக்கி சூரியன் நகரும் காலம் உத்திராயணம் என்றும் தெற்கு நோக்கி நகரும் காலம் தட்சிணாயனம் என்றும் வகுத்தது. தை முதல் ஆனி வரையான காலத்தை உத்திராயணம் என்றும் ஆடி முதல் பங்குனி வரையான காலத்தை தட்சிணாயனம் என்றும் வகுத்தது. இந்த தை மாதம் வளர்பிறை சப்தமியில் மிக சரியாக அந்த சூரியன் மறுபடி வடக்கு நோக்கி வரும் என்பதை மிக நுணுக்கமாக உணர்ந்திருந்த இந்துக்கள் சூரியன் தேர் வடக்கே திரும்பும் நாளை ரதசப்தமி என்றார்கள். இந்நாளில் இருந்துதான் அடுத்த 6 மாதத்துக்கு வெம்மை அதிகரிக்கும். இந்த வெம்மைதான் பூமியின் விளைச்சலுக்கும் இன்னும் பல பருவ காலத்துக்கும் அடிப்படை. உத்தராயண புண்ணிய காலம் என்பது உலகம் இயங்க அடிப்படையான காலமாகும். அந்த காலத்தில் சூரியன் மிக பெரிய பலன்களை பூமிக்கும் அதன் ஒவ்வொரு உயிருக்கும் வழங்குகின்றது. அதன் தொடக்க நாளிலே அதை வரவேற்று எருக்க இலையோடு பல பலன்களை பெற வழி சொன்னது இந்து தர்மம். சூரியனை நம்பி மண்ணில் உயிர்கள் வாழும் உலகிது. அந்த மண்ணின் மேல் பெரும் பற்றும் ஆசையும் கொள்ளாதே. இந்த மண் சூரியன் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, இது நிரந்தரமும் இல்லை. இந்த மண்ணில் பற்று வைத்து வாழ்வினை தொலைக்காதே. எருக்கம் செடி மண்ணில் நீரில்லை என்றாலும் சூரியனிடமிருந்து சக்தி பெற்று வாழ்வது போல உலக இன்பங்களில் வாழாமல் இறைவனிடம் பற்று வைத்து அதன் பலனில் வாழ்வாயாக என போதிக்கின்றது இந்து தர்மம். இன்றைய தினத்தில் சூரியனை நோக்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர்பலம் தேஹி மே சதா. அப்படியே பாவம் போக்கும் இந்த பரிகார துதியினை 7 முறை சொல்லி வழிபட்டால் பெரும் பலன் உண்டு. சப்திப்ரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம். இந்த மந்திரங்கள் சொல்ல இயலாத போது ஓம் சூரிய தேவனே போற்றி போற்றி என்று வழிபாடு செய்யலாம். நண்பர்களே, சூரிய பகவானை ரதசப்தமி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் 7 ஜென்ம பாவமும் விலகிவிடும். அடுத்தடுத்து 7 தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். ரதசப்தமி நன்னாளில் சூரிய பகவானை மனதார நினைத்து கிழக்கு பார்த்து குளிக்க வேண்டும். அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் 100 மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம். முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகின்ற தானங்களை சூரிய பகவான் அவருடைய ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார். இதனால் பித்ருக்களின் ஆசையும் நமக்கு கிடைத்து நம்மை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ள இந்த அற்புதமான நன்னாளை சூரிய பகவான் வழிபாடு செய்து நம்மை மேம்படுத்தி கொள்வோம். ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹி மே சதா. ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹி மே சதா. ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹி மே சதா. இந்த காணொளியை பார்த்த அன்பர்கள் அனைவருக்கும் சூரிய பகவானின் அருளாசி கிடைத்திட
இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.